இந்த கதையில அந்த கழுகு பண்ண அதே தப்ப இப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையில பண்ணிட்டு இருப்பீங்க. முழுசா பாருங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த விவசாயி தன்னோட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு பெரிய கழுகு முட்டைய பாக்குறாரு. சுத்தி எங்கேயாவது கழுகு இருக்குமா, இந்த முட்டையை அதுகிட்ட சேர்த்துடலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா எங்க தேடியும் கழுகு கிடைக்கவே இல்ல. இப்ப மனசு கேட்காம இவர் அவரோட கோழி பண்ணையில முட்டையை எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறாரு. இத பார்த்த கோழியும் தான் முட்டைதான்னு நினைச்சு அடக்காக்க ஆரம்பிக்குது. சில நாட்கள்ல கோழி குஞ்சுகளோட சேர்ந்து அந்த கழுகும் முட்டையில இருந்து வெளியில வருது. கோழிங்க கூட்டத்துல இருந்ததுனால கழுகும் தன்னை கோழின்னு நினைச்சு அதுங்க கூடவே வாழ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இதோட ரெக்க பெருசானாலுமே அதுங்களோட மேய்ஞ்சுக்கிட்டு புழுக்களை சாப்பிட்டுட்டு ஒரு கோழியாகவே வளர ஆரம்பிக்குது. சில வருடங்கள் கடக்க ஒரு நாள் எல்லா கோழிகளும் மேயும் போது இந்த கழுகு மட்டும் பெரிய கழுகுகள் வானத்துல உயர்ந்து பறக்கிறத பார்த்துட்டு கோழிங்க கிட்ட மேல பறக்கிறது யாருன்னு கேட்க, பதிலுக்கு கோழிங்க சொன்னது என்ன தெரியுமா? ஐயோ, அதுங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான கழுகுங்க. எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் பறக்க முடியும். நம்மளாம் அதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிச்சான். சே, நம்மளும் ஒரு கழுகா பிறந்திருந்தா வானத்துல நிம்மதியா பறந்திருக்கலாம்னு கழுகு வருத்தப்பட்டுச்சான். இதை நினைச்சு நினைச்சு ஒரு நாள் வயசாகி அந்த கோழிங்க கூட்டத்துல ஒரு கோழியாகவே இறந்து போகுது. இந்த கதையில வந்த மாதிரி தாங்க, அந்த கழுகு மாதிரி நம்ம கிட்ட எல்லா திறமையும் இருந்தாலுமே நிறைய பேர் சில நபர்களால மட்டும்தான் பெருசா சாதிக்க முடியும்னு நம்பி முயற்சி பண்ணாமலே விட்டுடுறோம். இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க. நம்ம தோட்டத்துல மேயிற கழுகா இருக்க போறோமா, இல்ல வானத்துல பறக்கிற கழுகா இருக்க போறோமான்னு. The choice is yours.